ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூஷுவல் பிரியாணி மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு வீடியோவில் மிடில் பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணும்போது பார்க்கலாம். என்ன ஆட் பண்ண போகிறீங்க? காலிஃப்ளவர் பூச்சவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிவீல் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் தான் போட போகிறோம். கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் போட்டு செய்ய போகிறோம். அது கூட சோயா சங்க்ஸ். இந்த சைடு வந்து ரைத்தாக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கும்பர், ஆனியன் இதெல்லாம் போட்டு. இந்த சைடு வந்து பிரியாணிக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ செய்கிறது மட்டும்தான் வேலை. இப்போ வந்து என் சிஸ்டர் ஆயில் ஊற்றுறாங்க. ஆயில் வந்து கம்மியாக தான் ஊற்றி செய்ய போகிறோம். ஆயில் வந்து ஊற்றினா தான் நம்ம ஆயில் கூடும். அப்படியா? இது ஆட்டோலே எழுதலாம் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் நிறையா சேர்த்திங்கன்னா ஆயில் கூடும் அப்படின்னு என் சிஸ்டர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, பாடியில் ஃபங்க்ஷனுக்கு பாடி பார்ட்ஸ்லாம் ஃபங்க்ஷனாக. இப்போ வந்து 2 ஏலக்காய், பட்டை, நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு. அது கிராம்பு தான்ல? ஆமாம்ல, இல்லை அது மட்டும்தான். இந்த சைடு வந்து முட்டை வேக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இது இலை, இதை வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் களைஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே வந்து களைஞ்சிட்டு ஊற வச்சாதான் செய்யும் போது கரெக்டாக வரும். ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அதனால் இதை அப்படியே விட்டுட்டு அங்கிட்ட அரிசி களைய போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ சேர்க்கணும்? நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜுனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சரிக்கும் கொஞ்சம் தளிக்கோங்க. நல்ல ஸ்மெல்லு. ஒரு 4-5 மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே தக்காளியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வதங்க விட்டுருவோம். லைட்டாக இல்லை, நல்லா வதங்கணுமா? ஓகே, எடிட்டிங்கில் தூக்கிடுறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டோன்னா அது வதங்கிடும். முட்டை சீக்கிரமே வதங்கிடும். செல்வா ஹாய் சொல்லு. ஹாய். என்ன வேணும் செல்வா? பிரியாணி வேணும். பிரியாணி வேணுமா? இரு, ரெடி பண்ணிட்டு சாப்பிடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கை வந்து புதினா சேர்த்துக்கலாம். நல்லாவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மசிய விட்டுருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேஜில் தயிர் கொஞ்சமாக தயிர் எதுக்கு சேர்க்குறோம்? கேர்டு வந்து பிரியாணி நான் அம்மாட்ட கேட்டேன் எப்படி செய்கிறதுன்னு. அப்போ அம்மா சொன்னாங்க, அதனால நான் சேர்க்குறேன் கேர்டு. இது கூட கொஞ்சமாக பிரியாணி பவுடரும் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்க்கணும்? நல்லா அவங்க ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு அளவு தான், ஸ்பூன் கூட யூஸ் பண்ணுவேன். ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து என் சிஸ்டர் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சாங்க. ஆக்சுவலாக வந்து அது பெரிய பெரிய ஹோட்டல், பிலால் ஹோட்டலுக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டில் இருந்தது. என்னென்ன சொல்கிறா பாருங்க. இப்போ வந்து காலிஃப்ளவர் சேர்க்க போகிறோம். ஆக்சுவலாக காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு தண்ணியில் வச்சுருந்தோம். சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்க்கலையா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து இன்னொரு சைடு வந்து சோயா சங்க்ஸ் வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். சுடு தண்ணியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே வேகட்டும். வெந்தாதான் அது அடுத்த சோயா.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டோம். இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு மீன் மேக்கரை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். என்ன ரொம்ப ப்ரெட்டு வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ப்ரெட்டு வந்து பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஃபைனலாக அதை ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க ப்ரெட்டை. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைனீஸ் ஸ்டைலில் அக்கா திருப்ப போகிறாங்க. உங்களுக்கு எடுத்துக்கொள்ள சொல்லு, இது என்னது? பச்சியா? இந்தா. இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட வேண்டியதான். இதே மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணி ஓரமாக வச்சுக்குவோம். எத்தனை கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கோன்னா 3 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆல்ரெடி காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு 1 கிளாஸு, இப்போ 2 கிளாஸ் ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு போடுறோம். உப்பு வந்து அளவு எப்படின்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு கல் வந்து தூக்கலாக இருக்கணும். 1/2 லெமன் புழிஞ்சுக்கலாம். பாருல திருப்பணும். ஊற வச்சா அரிசி சேர்த்துக்கலாம். மெதுவாக இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து புலாவு மாதிரி மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வரும்போது அதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே தம் போட்டுற வேண்டியதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி அதை வந்து இதை அப்படியே மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தம் போட வேண்டியதான். A few moments later. 10 மினிட்ஸ் வந்து இப்போ தம் போட்டோம். இப்போ தம்மை ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்குன்னு. நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.